ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கட் பண்ண வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்ச பிறகு அந்த கப் லூஸும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நமக்கு வந்து வராது. இது 2 தவறும் நீங்கள் வந்து செஞ்சாலும் கப் லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் எங்கே பிடிக்கிறோமோ அதுக்கு நேராக நம்ம வந்து மடித்து வந்து டாட் பிடிக்கும்போது கீழ்ப்பக்கம் ரவுண்டு வந்து நம்ம ரெண்டும் ஒன்றா வந்து கட் பண்ணலைன்னா இந்த ஏற்றம் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கிராஸ் பண்ணிங்க. நேராக வந்து டாட் வந்து பிடிக்காம கொஞ்சம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிராஸ் பண்ணி நம்ம வந்து பிடிக்கலாம். ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கேப் வந்து நமக்கு வந்து குறையும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது நீங்கள் ஒரு 1 இன்ச்சாவது வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பாவது நமக்கு வந்து குறையும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப் டாட் வந்து பிடிச்சி காட்டுறேன். கப் டாட் பிடிச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே டாட் வந்து பிடிக்கும்போது கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாட் வந்து பிடிச்சி காட்டுறேன். இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் பிடிச்சிருந்தாலும் சரி, சின்னதாக பிடிச்சிருந்தாலும் சரி, பெருசாக பிடிச்சிருந்தாலும் சரி, டாட் பிடிச்ச பிறகு இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேப் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தெரியும் ஒரு கிளாத்து. அது மட்டும் இல்லை, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஏன்னா நம்ம கட் பண்ணதே சரியில்லை அப்படின்னும் போது இந்த ரவுண்ட் ஷேப்பு சரியாக நமக்கு வந்து வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேடில் வரக்கூடிய அந்த மாதிரி பஃப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது அடியில் நம்ம வந்து டாட் பிடிச்ச பிறகு வச்சு பார்க்கும்போது அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் பாருங்கள் நமக்கு வந்து சரியாகவே வரலை. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து வச்ச பிறகு கீழ்ப்பக்கம் நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக கீழ்ப்பக்கம் கரெக்டாக வர மாதிரி பார்த்து 2 பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கப் லூஸும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது அளவுகள் மாறாதான்னா கண்டிப்பாக வந்து மாறாது. அந்த பட்டியினுடைய சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் கப் டாட்னுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே மாறாது. அதேமாரி அந்த கப் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பஃபை எடுத்தும் காட்டுறேன். அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். கீழ்ப்பக்கம் ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் வந்து தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக கப் லூஸும் வந்து சரியாக இருக்கும். அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பும் கரெக்டாக நமக்கு வந்து இறங்கி உட்காரும். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை மேலும் காண மை ஃபேஷனரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.